கைது செய்யப்பட போகும் மிக முக்கிய அரசியல் புள்ளிகள். அரசாங்கத்தை திசை திருப்பும் களத்தில் ரணில். படையினர் வசம் இருக்கும் தமிழ் மக்களின் காணிகள் தொடர்பில் ஜனாதிபதி விடுத்துள்ள பணிப்புரை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விவகாரம் பிரதிவாதிகளுடைய வாக்குமூலத்தில் வெளியான தகவல். கல்முனை ஆதார வைத்தியசாலை விவகாரம் சுகாதார அமைச்சருடன் தமிழ் எம்பிக்கள் அவசர சந்திப்பு. அனுர அரசு கவிழ்ந்தால் அதற்கு முட்டாள் அமைச்சர்களே காரணம். மனோ எம்பி பகிரங்க எச்சரிக்கை. இந்திய விவசாயிகர் சுரீதரன் எம்பி சந்திப்பு. தமிழ் முஸ்லிம் மக்கள் மோதிக்கொள்வதையே ஒரு தரப்பு விரும்புகின்றது. சாணக்கியன் எம்பி குற்றச்சாட்டு. இதுவே எனது இறுதி நாடாளுமன்ற உரையாக இருக்கலாம். அர்ச்சுனா எம்பியின் அதிரடி அறிவிப்பு. எதிர்காலத்தில் கைது செய்யப்படவுள்ள மற்றும் தண்டனை பெறவுள்ள ஊழல் மிக்க எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதற்காகவே ரணில் விக்ரமசிங்க பொருளாதார பீதியை உருவாக்கி மீண்டும் அவர்களுக்கு அரசியல் தஞ்சமளிக்க முயற்சிக்கின்றார் என்று ஜனபலய அமைப்பின் செயற்குழு உறுப்பினர் விதர்ஷன கண்ணங்கர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து தெரிவிக்கையில், ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்துக்கு நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வது குறித்த தெளிவான பார்வையும் திட்டமும் உள்ளது. 2028 ஆண்டளவில் சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்க்கும் $15 பில்லியன் அந்நிய செலாவணி கையிருப்பு இலக்கை அடைந்து நாட்டை மீண்டும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு செல்ல இந்த அரசாங்கத்தால் முடியும். 2028 ஆண்டில் கடன் மீள் செலுத்த தொடங்குவதற்கு சர்வதேச நாணயத்தின் எதிர்பார்ப்புகளின்படி நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு $15 பில்லியன் இருக்க வேண்டும் என்றும், தற்போதைய இலங்கை மத்திய வங்கியின் கணிப்புகளின்படி இந்த ஆண்டின் இறுதியில் கையிருப்பு $8 பில்லியன் மட்டுமே இருக்கும் என்றும் ரணில் விக்ரமசிங்க கூறுகின்றார். இதன் மூலம் 2027 மார்ச் மாதத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் முடிவுக்கு வந்த பின்னர் அரசாங்கம் நிதி நெருக்கடிக்கு உள்ளாகும் என்றும், அதனால் அரசாங்கம் 22வது அரசியலமைப்பு திருத்தம் போன்ற விடயங்களில் கவனம் செலுத்தாமல் அந்நிய செலாவணியை பெருக்குவது குறித்து சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் கூற முற்படுகின்றார். ஆனால் ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் பொருளாதார ஆலோசகராக மாற முயல்வதும் அவரே பொருளாதாரத்தை மீட்டெடுத்தார் என்று பரப்புவதும் ஒரு கட்டுக்கதையாகும். 2015 நல்லாட்சி காலத்திலிருந்தே ரணில் விக்ரமசிங்க பின்பற்றிய பொருளாதார கொள்கைகளே நாட்டில் பாரிய பொருளாதார நெருக்கடிகளையும் மக்கள் போராட்டத்தையும் உருவாக்க ஊக்குவித்தன. மத்திய வங்கி கொள்கைக்கு பொறுப்பு கூற வேண்டிய ரணில் விக்ரமசிங்கவுக்கு பொருளாதாரம் குறித்த சரியான புரிதல் எதுவும் இல்லை. அவர் எப்போதும் தீவிர நவ தாராளவாத கொள்கைகளின் மூலம் மக்கள் மீது அதிக வரிகளையே சுமத்தி பொது சொத்துக்களை தனியார்மயப்படுத்தி மக்களை துன்புறுத்தினார். மக்களின் அறகலைய போராட்டத்துக்கு பின்னரும் ரணில் விக்ரமசிங்க செய்தது ராஜபக்சர்கள் உள்ளிட்ட ஊழல்வாதிகளை பாதுகாத்ததை தவிர நாட்டின் பொருளாதாரத்தை சரியான பாதைக்கு கொண்டு சென்றதல்ல என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த யுத்த காலத்தின் போது பாதுகாப்பு பிரிவினரால் கையகப்படுத்தப்பட்ட தற்போது விடுவிக்கப்படக்கூடியவை என அடையாளம் காணப்பட்டுள்ள வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண காணிகளை உடனடியாக விடுவித்து சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கையளிக்குமாறு பாதுகாப்பு பிரிவினருக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தல் வழங்கினார். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் யுத்த காலத்தில் இராணுவ முகாம்களை அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்ட தனியார் காணிகள் மற்றும் பொதுமக்களால் பயன்படுத்தப்பட்ட அரசு காணிகள் ஆகியவற்றை மீண்டும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு விடுவிப்பதை துரிதப்படுத்துவது தொடர்பாக நேற்று நாடாளுமன்ற கடற் தொகுதியில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார். தேசிய பாதுகாப்பு மிகவும் முக்கியமானது என்பதுடன் தேசிய பாதுகாப்பிற்காக இராணுவ முகாம்கள் எங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பது முப்படையினர் மற்றும் போலீசார் உள்ளிட்ட பாதுகாப்புடன் தொடர்புடையவர்களின் பொறுப்பாகும் எனவும் இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அதன் அடிப்படையில் எவ்வாறான காணிகளை விடுவிக்கலாம், எவ்வாறான காணிகளை விடுவிக்க முடியாது என்பது தொடர்பான இறுதி தீர்மானத்துக்கு வருமாறும் அறிவுறுத்தினார். அவசியமான காணி அளவை தீர்மானிக்கும் போது இயன்றவரை மக்களின் தரப்பில் இருந்து சிந்தித்து விடுவிக்கக்கூடிய அதிகபட்ச காணிகளை விடுவிக்குமாறு மேலும் அறிவுறுத்திய ஜனாதிபதி, அவ்வாறு வழங்கப்படும் காணிகளுக்கு மேலதிகமாக அந்த மக்களின் வாழ்வாதார வழிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டியதன் அவசியத்தையும் விளக்கினார்.
அதற்காக உயர் உற்பத்தி திறனை பெற்றுக்கொள்ளக்கூடிய நவீன விவசாய தொழில்நுட்பத்துடன் கூடிய திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளருக்கு இதன்போது பணிப்புரை விடுத்தார். கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர, வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களின் மக்கள் பிரதிநிதிகள், ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் கபில ஜனக பண்டார, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர்வைஸ் மார்ஷல் சம்பத் துய்ஹொந்தா, கமத்தொழில் கால்நடை வளங்கள் மற்றும் காணி நீர்ப்பாசன அமைச்சின் செயலாளர் DP விக்ரமசிங்க, காணி ஆணையாளர் நாயகம், முப்படை தளபதிகள், பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் உட்பட பலர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். உயிர்த்த நேர தாக்குதல் தொடர்பான 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக இருக்கின்ற 23,270 குற்றச்சாட்டுகள் இதுவரை விசாரிக்கப்பட்டு வாக்குமூலங்கள் பெறப்பட்டு வருகின்றன. நேற்று முன்தினம் பிரதிவாதிகள் தற்காப்பு வாக்குமூலங்களை வழங்கினர். இந்நிலையிலேயே நவ்வர் மௌலவி உள்ளிட்ட 15 பிரதிவாதிகள் இதுவரையில் சாட்சியம் அளித்துள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களம் தங்களை தாக்கி கட்டாய வாக்குமூலம் பெற முயன்றதாகவும் சக்ரானுடன் தொடர்பு இல்லை என்றும் சில பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அத்துடன் பிரக்லித் எக்னலிகூட வழக்கில் முக்கிய சாட்சியான முரளியின் சாட்சியம் நேற்று பதிவு செய்யப்படவில்லை எனவும் குறிப்பிடப்படுகின்றது. சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுடன் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவசர சந்திப்பொன்றை நடத்தியுள்ளனர். இந்த சந்திப்பானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது வைத்தியசாலை தொடர்பாக சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அண்மையில் நடந்த சர்ச்சைக்குரிய சீருடை விவகாரத்தால் கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் இருந்து புதிதாக நியமனம் பெற்ற இஸ்லாமிய உதவியாளர்கள் கல்முனை அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இவர்களின் இடத்திற்கு பதிலாக கல்முனை வடக்கு வைத்தியசாலைக்கு ஆளன் நியமிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனை அமைச்சர் விரைவில் சீர் செய்வது தருவதாக உறுதியளித்துள்ளார். அடுத்ததாக புதிதாக நியமனம் பெற்ற தமிழ் வைத்தியசாலை உதவியாளர்கள் ஒரு குறுகிய ஆரம்ப பயிற்சிக்காக அஸ்ரப் ஞாபகார்த்த வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்குமாறு கோரப்பட்டிருந்தனர். அஸ்ரப் வைத்தியசாலை ஒரு இஸ்லாமிய ஆதிக்கம் கொண்ட வைத்தியசாலை. இப்போது தமிழ் பிள்ளைகள் அங்கு பயிற்சிக்கு செல்ல பயப்படுகின்றார்கள். ஆதலால் தமிழ் பிள்ளைகளுக்கு வேறொரு இடத்தை தெரிவு செய்யுமாறு ஒரு கருத்து அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அமைச்சர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டுள்ளார். அந்த இடத்தை தமிழ் பிள்ளைகளுக்கு மாற்றி தருவதாக ஒப்புக்கொண்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சீருடை விடயம் மத சார்பற்றதாகவும் மொழி சார்பற்றதாகவும் இனச்சார்பற்றதாகவும் இருக்க வேண்டும். இலங்கையில் உள்ள அரச உத்தியோகத்தர்கள் மதத்துக்கேற்றவாறு மொழிக்கேற்றவாறு இனத்துக்கேற்றவாறு சீருடை அணிவதில்லை. சீருடை ஆராய்வதற்கும் வடிவமைப்பதற்கும் ஒரு சிரேஷ்ட குழு அமைச்சு மட்டத்தில் இயங்கி வருகிறது. சீருடை பற்றிய சர்ச்சைகள் எழும்பும் போது அதன் இறுதி தீர்மானமே முற்றாகவும் முடிவானதாகவும் இருக்கும். இந்த நாட்டு மக்கள் இலங்கையர்கள் இதை பிரித்து பார்க்க முடியாது, பிரித்து பார்க்கவும் கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன், மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான வைத்திய ஸ்ரீநாத் மற்றும் ஸ்ரீநேசன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு கவிழ்ந்தால் அதற்கு முட்டாள் அமைச்சர்களே காரணம் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நண்பர் ஜனாதிபதி அனுரவின் ஆட்சி தொடர வேண்டும் என்பதே எனது விருப்பம். பாதாள உலக செயல்களும் போதைப் பொருளும் ஒளியும் வரை இந்த ஆட்சி தொடர வேண்டும். இந்த ஆட்சிக்கு வெளிநபர்களால் இந்த ஆபத்தும் இல்லை, உள்ளகத்திலேயே ஆபத்து இருக்கின்றது. நாங்கள் இன்று எதிர்க்கட்சி இல்லை. தாமே அரசு அதிகாரம் தம்மிடம்தான் உள்ளது என்பதை உணராத ஆளத் தெரியாத முட்டாள் அமைச்சர்கள் காரணமாக சிங்கள மக்கள் மத்தியில் அரசின் செல்வாக்கு சரிந்து வருகின்றது. 2 வருடங்கள் கடந்தும் தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியில் எம்மை குறை கூறுவதை தவிர வேறு எதையும் செய்யாத மந்திரிகள் காரணமாக அரசு செல்வாக்கு குறைந்து வருகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான இந்திய ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிக்கும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது நேற்று முன்தினம் கொழும்பில் உள்ள இந்திய ஸ்தானிகர் ஆலயத்தில் இடம்பெற்றது. இந்த உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார். கலந்துரையாடலின் போது தற்போதைய சமகால அரசியல் நிலவரங்கள் மற்றும் தமிழ் மக்களின் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டது. நீண்ட காலமாக இழுபறி நிலையில் உள்ள மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை விரைவில் நடத்துவதன் அவசியம் மற்றும் அதன் மூலம் அதிகார பரவலாக்கலை உறுதிப்படுத்துவது தொடர்பாகவும், வடக்கு மற்றும் கிழக்கு மாநிலங்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவது
மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதும் உட்கட்டமைப்பு திட்டங்களை முன்னெடுப்பதும் மற்றும் பிராந்திய அபிவிருத்தி சார்ந்த பிற முக்கிய விடயங்கள் குறித்து கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. வடபிராந்தியத்தின் வர்த்தக மற்றும் போக்குவரத்து மையமாக திகழும் காங்கேசன்துறை துறைமுக திட்டங்களின் தற்போதைய நிலைமை மற்றும் அதனை மேலும் விரிவுபடுத்தி பிராந்திய தொடர்பாடலை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் மேலும் பல விடயங்கள் சார்ந்தும் ஆரோக்கியமான கலந்துரையாடல் நடைபெற்றது. கௌரவ பிரதிசபாநாயகர்கள் இதிலே பின்னணியை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று காலையிலே கௌரவ அமைச்சர் சுகாதார அமைச்சர் சொல்றார், தமிழ் பேசும் கட்சியினுடைய ஒன்றியம் இந்த விடயம் சம்பந்தமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்றார். இன்னொருவர் சொல்லியிருந்தார், இந்த சம்பவத்தோட தமிழ் பேசும் கட்சியுடைய ஒன்றியம் பஞ்சாக பறக்க போகின்றது என்று இன்னொருவர் என்னிடம் சொன்னார். இதிலே இந்த பின்னணியை மிக தெளிவாக நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தமிழ் பேசும் 6 தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்கிற விடயத்தை விரும்பாத 2 வகையான தரப்பினர் இருக்கிறார்கள். ஒன்று அரசு தரப்பினர், என்னென்னு சொன்னால் 6 தமிழ் பேசும் கட்சியில் ஒரு அணியாக நின்று ஒன்றாக வேலை செய்தால் அது எதிர்காலத்தில் அரசாங்கத்துக்கு நிச்சயமாக சவாலாக மாறும் என்று அவர்களுக்கு தெரியும். அதே போல் இன்னொரு சமூகம் இருக்கின்றது, இன்னொரு தரப்பினர் இருக்கிறார்கள். இனவாதத்தை மாத்திரம் தமிழ் பேசும் மக்களுக்கு மத்தியிலே தமிழ் மக்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேச வேணும், இஸ்லாமிய மக்கள் தமிழ் மக்களுக்கு எதிராக பேச வேணும். இந்த 2 சமூகங்களும் அடிபட்டால் அதனூடாக அரசியல் லாபத்தை அடைவதற்கு இருக்கிற இன்னொரு தரப்பு. இந்த 2 தரப்புக்கும் இதிலே இதை வைத்து குளிர்காயிற ஒரு சூழல் நாங்கள் அவதானிக்க முடியும். நாங்கள் நேற்று மாலையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அரசியல் குழு மற்றும் பாராளுமன்ற குழு இணைய வழியிலே நாங்கள் சந்தித்திருந்தோம். இலங்கை தமிழரசு கட்சி இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு தெளிவான அறிக்கை ஒன்றை மிக விரைவாக இந்த விடயம் சம்பந்த கட்சியினுடைய நிலப்பாடை வெளியிடும். இதிலே மிக முக்கியமான விடயம் கௌரவ சபாநாயகர் அவர்களே, பிரதி சபாநாயகர் அவர்களே, இந்த ஆடையுடைய சம்பந்தப்பட்ட விடயத்திலே உண்மையிலே இதிலே தமிழ் மக்களையோ தமிழ் அதிகாரிகளையோ இதிலே சம்பந்தப்படுத்தியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றது என்னுடைய நிலப்பாடு. ஏனென்று சொன்னால் இந்த சுற்று நிறுவத்தை வெளியிட்டது அரசாங்கம். அந்த சுற்று நிறுவத்தின் அடிப்படையிலே ஆடையுடன் வர வேண்டும் என்ற சுற்று நிறுவத்தை வெளியிட்டது அரசாங்கம். இதிலே இந்த சுற்று நிறுவத்தை மாற்ற வேண்டும், இல்லாவிட்டால் அவங்களுடைய மத ரீதியான ஆடையுடன் வருவதற்கான அனுமதி கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அரசாங்கத்திலே தான் சொல்ல வேண்டும். ஒரு சைவ சமயத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு பெண் பொட்டு வச்சு வருவதோ, இல்லாட்டி திருநூறு போட்டு வருவதோ, சாத்தி வருவதோ, இல்லாட்டி ஒரு பௌத்த மதத்தை பின்பற்ற ஒருவர் கையிலே அந்த பிரித் நூல் என்று அழைப்பார்கள் அந்த வெள்ள நூலை கட்டுவதோ, கதிராமத்துக்கு போயிட்டு வந்தால் சிவப்பு கலர் நூலை கட்டுவதோ, இஸ்லாமிய சகோதரிகள் தங்களுடைய மத ரீதியான உடையுடன் வருவதோ, அது அவங்களுடைய மத ரீதியான சுதந்திரம். இந்த மத ரீதியான சுதந்திரத்தை தருவதா இல்லையான்றது அரசாங்கம் சுற்று நிறுவத்தினூடாக தந்திருக்க வேண்டிய விடயம். ஆனால் அதை செய்து விடாமல் கடந்த காலத்திலே தமிழ் பேசும் மக்களுக்கு இடையிலே குழப்பங்களை ஏற்படுத்திய பலர் 20ஆம் திருத்தச் சட்டம் வரும் பொழுது அந்த 20ஆம் திருத்தச் சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்து இஸ்லாமிய சகோதரருடைய ஜனாசாக்களை எரிக்கும் பொழுது அந்த மோசமான ஆட்சியாளருடன் காலடியிலே விழுந்து கிடந்தவர்கள் இன்றைக்கு அவங்களுக்கு அரசாங்கத்தினுடைய சுற்று நிறுவத்தை பற்றி பேசுவதற்கு வக்கில்லாமல் சில தமிழ் பேசும் தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த குற்றத்தை சுமத்த முயற்சிருக்கிறது தவறான விஷயம். இஸ்லாமிய மக்களுடைய மத ரீதியான அடையாளங்களுடன் வருவது என்றது அது அவங்களுடைய மத ரீதியான சுதந்திரம். அது சுற்று நிறுவனம் அனுமதித்தால் அது பிரச்சனை இல்லை. அதை விட்டுவிட்டு வைத்தியர் சுகுணன் மொசாடோட சம்பந்தப்பட்டவர்
விட்டால் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல்னு அவரோட பேர், அந்த நர்சிங்க்கு தலைமை தாங்கின விட்டால் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் மொசாட் ஏஜென்ட் என்று சொல்ற அளவுக்கு இவர்களுடைய செயல்பாடு இருக்கலாம். கடந்த காலத்திலே சுகாதார அமைச்சுடைய ராஜாங்க அமைச்சியல் பிரதி அமைச்சு பதவிகளை வைத்திருந்தவர்கள் ஏன் அந்த நேரத்தில் இந்த விடயத்தை பார்க்கவில்லை? வைத்தியர் சூரன் அவர்கள் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்றில் அடிபட்டு 4 நாள் அன்கான்சியஸாக ஹாஸ்பிட்டல் இருந்தவர். அவர் ஹாஸ்பிட்டல் இருந்த பொழுது வைத்தியசாலைக்கு வந்த அந்த உத்தியோகத்தர்களை பற்றி, இந்த நடந்த சம்பவத்தை பற்றி அவரை குறிப்பிட்டு இன்று காலையிலேயும் ஒரு அரசியல் தலைவர் என்னிடம் சொன்னார், ஒரு கட்சியினுடைய ஒரு அரசியல் தலைவர் என்னிடம் சொன்னார், சுகுணன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அப்போ அவர்கிட்ட கேட்டான், சுகுணன் வைத்தியசார் இருந்தவங்களுக்கு தெரியுமா? அப்படியா, எனக்கு தெரியாமல் போச்சு என்று சொல்கிறார். அப்போ இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் விரும்பிய அளவு இது சம்பந்தமாக எங்களுக்குள்ளே பிரிந்து இருந்து நாங்கள் பேசலாம். நாங்கள் 6 தமிழ் பேசும் கட்சியில் ஒன்றாக சேர்ந்து வேலை செய்ய வேண்டும் என்று தீர்மானம் எடுத்த பொழுது எங்களுக்கு தெரியும். 6 தமிழ் பேசும் கட்சியில் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் செயல்படும் பொழுது எங்களுக்குள்ளே சில கருத்து வேறுபாடு இருக்கின்றது, பல தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளை நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு நாங்கள் தீர்த்துக் கொள்வோம் என்ற அந்த நம்பிக்கையுடன் தான் நாங்கள் வேலை செய்ய வேண்டும் என்று இணங்கினது. நாங்கள் குறிப்பாக 3 விடயங்களை முன்வைத்து நாங்கள் வேலை செய்ய இணங்கினாங்கள். ஆனால் தொடர்ச்சியாக உதாரணமாக எங்களிடம் பேசுகிறார்கள், சம்மாந்துறை ஜோனல் ஆஃபீஸ்லேயே ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஜோனல் எஜுகேஷன் டைரக்டர் வந்து அவரை ஒரு தமிழர் என்ற காரணத்துக்காக அவரை வேலை செய்யக்கூடாது நினைப்பினார்கள். நாங்கள் அதை பற்றி இன்றைக்கு வரைக்கும் பேசிக்கொண்டிருந்தால் நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி ஒன்றாக பயணிக்க முடியாது. சில நேரங்களிலே அண்மையிலே காத்தாங்குடியிலே கௌரவ ஹிஸ்புல்லா அமைச்சர் அவர்கள் 90ஆம் ஆண்டு நடந்த அந்த ஒரு துயர சம்பவத்தை பற்றி சில கருத்துகள் சொல்லும் பொழுது தமிழ் சமூகம் சொல்கிறார்கள், அவரே காளி கோவிலை இடித்தன்னு சொன்னார், அதை பற்றி நீங்கள் போலீஸில் முறைப்பாடு செய்து விசாரணை செய்ய வேண்டும் சொல்றார்கள். வீரமுனையிலே விளைவு கட்ட விடுறாங்க இல்லை சொல்றார்கள். ஆனால் இப்படியான எங்களுக்கு தீர்க்கப்பட வேண்டிய பல தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை இருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஒற்றுமையாக சேர்ந்து அதை விட இன்னும் பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அந்த ஒற்றுமையாக சேர்ந்து பயணிக்கக்கூடிய விஷயங்களிலே நாங்கள் சேர்ந்து பயணிக்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த விடயங்களை நாங்கள் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இந்த இஸ்லாமிய சகோதரிகளுக்கு அவங்களுடைய மத அடையாளத்தை பாதுகாத்து கொண்டு அவங்களுடைய மத ரீதியான எந்த தடையும் இல்லாமல் அவங்கள் நாடு முழுவதும் வேலை செய்வதற்கு அரசாங்கம் ஒரு சுற்று நிறுவனத்தை விட்டால் அவங்கள் அந்த சுற்று நிறுவனத்தில் எங்கேயும் வேலை செய்யலாம். அதை விட்டு கல்முனை வைத்தியசாலை மட்டும் குறிவைத்து அந்த அதிகாரிகளையும் குற்றச்சாட்டி அந்த பிரதேச மக்களையும் ஒரு இனவாதிகளாக காட்டி அந்த வைத்தியசாலை அபிவிருத்தி குழு இனவாதிகளாக காட்டி செயல்படுற சில அரசியல்வாதிகளுடைய மிக கேவலமான செயல்பாடை வன்மையாக கண்டிக்கிறதோட இந்த பிரச்சனைக்கான ஒரு சுமூகமான தீர்வொன்றை நிச்சயமாக அரசாங்கம் வழங்க வேண்டும் என்றதை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இதுவே எனது இறுதி நாடாளுமன்ற உரையாக இருக்கலாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா எம்பி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்த இனவாத அரசாங்கங்கள் அடக்குமுறையையும் இன அழிப்பையும் முன்னெடுத்து வருவதாக அவர் குற்றம் சுமத்தினார். நாடாளுமன்ற ஒத்திவைப்பு பிரேரணையை கோரிய ராமநாதன் அர்ச்சுனா எம்பி இந்த உரை தனது இறுதி நாடாளுமன்ற உரையாக இருக்கக்கூடும் எனவும் குறிப்பிட்டார். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் நினைக்கிறேன் என்னுடைய இந்த 2 வருட பாராளுமன்ற කාලத்தில் නලින්ද ඇමතුමා මේ සමාවෙන්ට මම මේ පොඩ්ඩක් දෙමළින් කතා කරලා සිංහලෙන් කතා කරනවා. நான் நினைக்கிறேன் என்னுடைய கடைசி உரையாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். இலங்கை சுதந்திரம் அடைந்த நாளிலிருந்து இன்று வரை சுதந்திரம் அடையாத 2 இனங்கள் இலங்கையிலே வாழ்ந்து வருகின்றன. மதத்தால் வேறுபட்ட அந்த இனங்கள் இரண்டும் மொழியால் ஒன்றுபட்டவை. காலம் காலமாக இருந்து வந்த இனவாத அரசாங்கங்கள் இந்த சிறுபான்மை இனத்தின் மீது ஒரு அடக்குமுறையையும் இனவழிப்பையும் செய்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த 2 இனங்களையும் வேறு பிரித்து ஆள்வதுதான் பெரும்பான்மை இனத்தின் அரசியல்வாதிகளின் அரசியல் தந்திரமாக இருந்து வருகிறது. இதன் அடிப்படையில் தமிழ் பேசுகின்ற முஸ்லிம் மற்றும் தமிழ் மக்கள் மீது ஏற்படுத்தப்படுகின்ற திட்டமிடப்பட்ட அரசியல் செயற்பாடுகளை அடையாளம் காண்பதும் அவற்றிலிருந்து முஸ்லிம் மற்றும் தமிழினங்கள் பாதுகாக்கப்படுவதும் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் அண்மையில் கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் புதிதாக பணிக்கு அமர்த்தப்பட்ட 9 தாதிய உதவி சேவை ஆளணியினரை கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் இருந்து தற்காலிகமாகவோ அல்லது தேவை கருதியோ இடமாற்றம் செய்திருப்பது
ஒரு சமூகத்தின் மீதான பாரபட்சம் ஒன்றை, அதே நேரம் நகமும் சதையுமாக வாழுகின்ற ஒரு மொழி பேசும் இரு இனங்களின் இடையே ஏற்படுத்தும் திட்டமிட்ட அரசியல் நகர்வாகவே இரு சமூகங்களும் கருதுகிறது. அவர்களுடைய மத அடையாளங்களை வெளிப்படுத்துகின்ற அடிப்படை சுதந்திரம் மீறப்பட்டது என்பது இந்த நாட்டிலே சுகாதார சேவையில் இணைய விரும்புகின்ற ஒரு சமூகத்தின் அடிப்படை அபிலாசைகளை புறக்கணிப்பதாக பொதுமக்களால் பார்க்கப்படுகிறது. அதே நேரம் இலங்கையின் காவல்துறையில் கைவிரல் விட்டு எண்ணக்கூடிய அடிப்படையிலே முஸ்லீம் இனத்திலிருந்து பெண்கள் சேவைக்கு சேர்ந்து இருப்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த இனத்தின் மீதான திட்டமிடப்பட்ட அடக்குமுறைக்கு எதிரான ஒரு பாராளுமன்ற ஒத்திவைப்பு வேலை பிரேரணை காலத்தின் கட்டாயமாகும். ஆகவே பாதிக்கப்பட்ட முஸ்லிம் பணியாளர்களை மீண்டும் கல்முனை வடக்கு வைத்தியசாலையில் பணிக்கமர்த்துவதோடு முஸ்லிம் பெண்கள் சுகாதார சேவையில் தங்கு தடையின்றி இணைந்து கடமையாற்றுவதற்கான முக்கியமான அம்சமான உடை கட்டுப்பாட்டினை தளர்த்துவதற்கான உடனடியான முடிவினை எடுக்குமாறு அரசாங்கத்துக்கு பிரேரணையை இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறேன். இதன் மூலம் முகத்தை மறைக்காதவாறு முஸ்லிம் சமூகத்தை சார்ந்த பெண்கள் சுகாதாரத்துறையில் சகல படிநிலைகளிலும் முக்கியமாக வைத்திய சேவையிலிருந்து தாதிய உதவி சேவை வரை அங்கு தங்கு தடையின்றி மத சுதந்திரத்துடன் பணியாற்றுவதற்குரிய உள்ளக சுற்று நிறுவனம் ஒன்றையும், அதே நேரம் அவற்றை சட்ட ரீதியாக மாற்றுவதற்குரிய சட்டத்தை இயற்றி உடனடியாக வெளியிட பிரேரணையை இந்த பாராளுமன்றத்திலே සමර්පිக்கிறேன். බොහොම ස්තුතියි මේ මූලාසරණ මන්ත්‍රීතුමනි මගේ හිතවත පාර්ලිමේන්ත් මම එක දවසක් මට මේ මීඩියා වල ඇහුවා ඔයාට මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න වැඩිපුර හිතවත පාර්ලිමේන්ත් MP කවුද කියලා. මම මේ මට ඔළුවට ආවේ ඔළුවේ වෙන කවුරුත් ආවේ නැහැ. මං කිව්වා නලින්ද අයියා කියලා. හෙට ඉඳන් මට නලින්ද අයියා කියන්න බෑ, මේ නලින්ද සර් කියන්න වෙනවා. මම මිනිස්සෙකුට එනවා ආපහු. මම මේ හරිම සතුටින් තමයි මේ අජර්මන් මෝෂන් එක දැම්මේ.